வணங்கத்தக்க பேரழகு உடைய உருவத்துடன் சென்று காசிப முனிவரை உனது திறமையால் மயக்கி ஆசை கொள்ளச் செய்து நீ இரவினில் கூடுவாயாக என்று ஆலோசனை கூறினார் சுக்கிரன். காசிபனிடத்து அசுரகுமாரர்களை தோற்றுவித்து அவர்களுக்கு உரிய பெயரும் சூட்டி தவத்தின் வலிமையையும் அறிவுறுத்தி திரும்ப வேண்டும் என்று சுக்கிரன் கூறி அனுப்பினார். அசுரர் குலம் தழைக்க தாங்கள் கூறிய ஆலோசனையை செயற்படுத்தி வருவேன் என்று கூறிய மாயை ஆசான் சுக்கிரனை வணங்கி புறப்பட்டாள். இக்காட்சியை வாசமலர் மடந்தையும் வந்தடி வணங்க பேசொனாததோர் பேரழகு உருக்கொடு பெயர்ந்து காசிபன் தன்னை அடைந்து நீ வல்லபம் காட்டி ஆசை பூட்டியே அவனோடும் புணர்தி அல்லில் என்று அழகுடன் பாடல் சமைக்கிறார்.